வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக களவாடிய கனவுகள் நூலின் ஆசிரியர், ஆகச்சிறந்த வாசிப்பாளர், மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு மனதினிய வணக்கம். நான் வினோத் பரமானந்தன். புதந்தரும் புத்தக அலமாரி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்க அனைவரும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய நூல் கூடு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இந்த தொகுப்பு இந்த வருடம் 2026 சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியான ஒரு கவிதை தொகுப்பு. இந்த நூலுடைய ஆசிரியர் கவிஞர் வாரா தமிழ்நேசன் அவர்கள். இவர் மும்பையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கவிஞர், மிகச்சிறந்த எழுத்தாளர். மதினி மகன், திசைகளின் வழியெங்கும், பச்சை ரத்தம், கிண்டில் பெயரற்றதொரு வண்ணம் அப்படிங்கிற ஒரு 5 தொகுப்பை வெளியிட்டு விட்டு 6வது தொகுப்பாக கூடுங்கிற கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. இதுல மதினி மகன் அப்படிங்கிறது ஒரு நாவல். தேனி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாக அந்த முழு நாவலையும் நான் ரசித்து வாசித்திருக்கிறேன். பச்சை ரத்தம் சிறுகதை தொகுப்பு. அப்படியான கவிஞர் கூடு அப்படிங்கிற பெயர்ல கவிதை தொகுப்பு சமீபத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகத்துல நான் ரொம்ப ரசிச்ச ஒரு முதல் விஷயம் என்னன்னா, இது ஒரு அட்டை வடிவமைப்பு. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த நூலுக்கு மிக அழகான, இந்த நூலுக்குரிய கருத்துக்கு ஏற்ற மாதிரியான அட்டை வடிவமைப்பை அந்த டிசைனர் லார்க் பாஸ்கர் அவர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வேரல் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. 164 பக்கங்களை கொண்ட இந்த கவிதை தொகுப்பு. மொத்தம் 87 தலைப்புகள்ல இந்த நூல் முழுக்க கவிதைகள் இருக்கு. அப்படி இந்த கூட்டுல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கூடு என்பது ஒரு அடையாளம். கூடுக்கு பல அர்த்தம் கொண்ட ஒரு சொல்ல நான் பார்க்கிறேன் கூடுங்கிறத. அதாவது என் பார்வையில ஒரு கவிதையை படிக்கும்போது கூடுங்கிறது ஒரு பறவையின் தேடல், ஒரு தனித்து விடப்பட்ட மனிதனின் ஏக்கம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கூட்டத்தோடு, ஒரு நட்போடு, உறவுகளோடு கூடுவதை விரும்புவதாகவும் பார்க்கலாம் கூடு அப்படிங்கிறத. வேற வேற அர்த்தங்களையும் வேற வேற ஆழமான கருத்துக்களையும் சொல்லி போகிறது இந்த கவிதை தொகுப்பு. காற்றின் அதிகாரம்னு ஒரு கவிதை. பொதுவாக காற்றை தென்றல், இனிமை, அந்த வெக்கையை நம்ம ஃபீல் பண்ணும்போது நல்ல ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த வகையில தான் நம்ம காற்றை பார்த்துருப்போம். ஆனால் இவர் அந்த காற்றோட அந்த சப்தத்தை அதிகார கூச்சல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அந்த கவிதையவே. காற்றின் அதிகாரம் அப்படிங்கிற கவிதையில, காற்றின் அதிகார கூச்சலில் இலைகளை இழந்த மரம் ஒன்று கிளைகள் தாங்கி நிற்கிறது மீண்டும் துளிர்க்கும் இலைகளுக்காக. உலகத்தையே பாயாக சுருட்டிவிடும் பேராணவத்தோடு வந்த காற்று சென்ற இடம் தெரியாது மறைந்து போகிறது. இப்படியே நீளுது இந்த கவிதை. அதாவது காற்றை அதிகாரம் கொண்டதாக காட்டி, அதிகாரம் யார் மேல நம்ம அதிகாரத்தை செலுத்தினாலுமே நிலையானதாக இருக்காது அப்படிங்கிற கோணத்தில் இந்த கவிதையை நான் அணுகினேன். மிக அழகான ஒரு கவிதை, காற்றின் அதிகாரம்ன்ற ஒரு கவிதை. இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கூடு அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய இடங்களில் தத்துவமாகவும் தவமாகவும் உணரக்கூடிய சில கவிதைகள் இருக்கு. இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்திலே கூட அந்த வரி இருக்கு. நம்பிக்கையின் பரந்த வெளியில் அமர்ந்திருக்கிறது சிறு பறவை அப்படிங்கிறது அந்த கவிதையாகட்டும். அதே மாதிரி ஒரு பறவைக்கு எல்லாமே சமம்தான், எதையும் ஏற்றத்தாழ்வோடு அதை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா, மரக்கிளை, பெருமழை, சிறு கல், பார்வையில் ஒன்றுதான் பறவைக்கு. நம்பிக்கையின் வெளி நீர்த்து போகும் ஒவ்வொரு கணத்திலும் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ மீண்டும் மீண்டும் சிறகை விரித்து பறக்கிறதுன்னு மட்டும் எழுதல. அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சிறகை விரித்து அந்த பறவை பறக்கிறது அப்படின்னு மட்டும் எழுதல. மீண்டும் மீண்டும் சிறகை விரித்து அந்த வானத்தையே நிரப்புகிறது பறவை அப்படிங்கிறார் கவிஞர். இப்படி அந்த பறவையோட பார்வையில அன்பை, அரவணைப்பை, நாளைய விடியல் மீதான நம்பிக்கையை தந்து போகிறது இந்த கவிதை தொகுப்பு முழுக்கவே. சொற்களற்ற உலகம்னு ஒரு கவிதை. நம்ம நிறைய இன்னைக்கெல்லாம் வார்த்தைகளை குறைத்து கொண்டோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தை பதிவு செய்து போறார் கவிஞர்.
சொற்களற்ற நிர்வாண வெளிகள் எமோஜிக்களால் நிறைகிறது அப்படிங்கிறார். இந்த வார்த்தை இப்படிதான் தொடங்குது அந்த கவிதை. சொற்களற்ற நிர்வாண வெளிகள் எமோஜிக்களால் நிறைகிறது. நம்மளே நீ நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். அந்த ஹார்ட் அனுப்புறது, கை தட்டுற மாதிரி அனுப்புறது, விரல் அனுப்புறது, இப்படியாக நம்முடைய உணர்வுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தட்டச்சுக்குள்ள சுருங்கி போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு நிறைய இடங்கள்ல தோணும். நான் யாருக்குமே அந்த மாதிரி எமோஜிகளை வந்து அனுப்புறதே இல்லை. நான் வந்து பொதுவாகவே தட்டச்சு பண்ணி முழு உணர்வை வந்து வெளிப்படுத்துற மாதிரி தான் என்னோட ரிப்ளை வந்து அனுப்புவேன் நான். இப்போ நிறைய இடங்களை பார்க்கும்போது அந்த ஆர்ஐபி ரிப் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில கடந்து போகுது. யாராவது அந்த மரண செய்திக்கு கூட என்ன இமோஜினே தெரியாம சிரிக்கிற மாதிரியான ஒரு இமோஜி அனுப்புறாங்க. சந்தோஷமான செய்தி நிகழ்ச்சி நடக்கும்போது அழுகிற மாதிரியான ஒரு இமோஜி அனுப்புறாங்க. இவர் கேட்கிறாரு, இமோஜிக்களை அனுப்பும் நீங்கள் சொற்களை என்ன செய்வதாய் உத்தேசம்? நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு இமோஜிக்கும் ஒரு சொல் தற்கொலை பண்ணி கொள்கிறதுன்றார். ஒவ்வொரு இமோஜிக்கு ஒரு சொல் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கு டெய்லி. எமோஷன்ஸை வந்து அந்த இமோஜிக்குள் அடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகிறது அந்த கவிதை. புரிதல் தான் அறிவு, அறிவு என்பதே புரிதல் தான் சொல்லி போகிறது அறிவு அப்படிங்கிற ஒரு கவிதை. இந்த கவிதையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவார்த்தமான விஷயங்கள் இருக்கதா எனக்கு பட்டுச்சு. நான் 2-3 முறை இந்த கவிதை மட்டும் படித்தேன் நான். அறிவு இரண்டும் ஒன்றல்ல, மேகத்தை கிழித்து தரையிறங்கும் பனி, இரவு பகல், இருள் ஒளி, வானம் பூமி, காடு கடல், மௌனம் சப்தம், கூட்டம் தனிமை மற்றும் நீ நான், இரண்டும் ஒன்றல்ல, ஒன்றில்லாமல் இன்னொன்றும் இல்லை அப்படின்னு முடியுது அந்த அறிவு அப்படிங்கிற கவிதை. அதே மாதிரி முன்னரெல்லாம் ஒரு கவிஞன்னா கண்டிப்பாக நிலவை பற்றி எழுதணும், காதலியை பற்றி எழுதணும், அப்படிதான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியுமே கவிஞர்கள் எழுத தொடங்கியிருக்காங்க. அப்படித்தான் இவர் வந்து தான் ரசித்த ஒரு தேநீரை வந்து அழகாக சொல்லி போறாரு. தேநீர், ஒரு கோப்பை தேநீர் என்பது அலைகளின் உற்சாகம், தென்றலின் தழுவல், சாரலின் ஈரம், மண்ணின் மனம், மழலையின் சிரிப்பு, மழையின் வாசம், காதலியின் முத்தம், கனவின் இனிமை அப்படிங்கிறார் கடைசியில. அந்த கவிதை அப்படிங்கிறது இதுதான். ஒரு தேநீரை காதலியோட முத்தத்தோடும் கனவின் இனிமையோடும் ஒப்பிட்டு முடிகிறது அந்த கவிதை. இப்படியாக நீளக்கூடிய அந்த கூட்டுல வந்து பனித்துளியை விவரிக்கும் இடம் வந்து அவ்வளோ அழகா இருந்தது ஒரு இடத்துல. பொதுவாக வந்து வைரத்துளி, நிலவில் பட்டு வந்து ஜொலிக்கக்கூடிய மூக்குத்தி அப்படிலாம் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் இவர் எழுதுறாரு, யாருமற்ற புல்வெளியில் படிந்திருக்கிறது இரவின் வியர்வை அப்படிங்கிறார். புல்வெளியை, அந்த புல்வெளியில் இருக்க பனித்துளிய யாருமற்ற புல்வெளியில் படிந்திருக்கிறது இரவின் வியர்வை அப்படின்னு முடியுது இந்த ஒரு கவிதை. அடுத்தது அந்த புக்ல வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, பெரும்பாலான கவிதைகள் வந்து ஒரு நீள் கவிதைகளாக தான் இருந்தது. ஆனா கடைசி ஒரு 20 பக்கம் வந்து தன்னுடைய அந்த குறுங்கவிதைகளுக்காக ஒதுக்கி இருக்காரு அவரு. அப்படி நான் ரசித்த குறுங்கவிதையில ஒரு கவிதை தான் வந்து, பொதுவாக வந்து நம்ம பறவைகள்லாம் பார்க்குறோம். இப்போ நமக்கு பறவைகள்லாம் பறக்குது, மீன் நீந்துது. ஆனால் பறவைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பார்வை வந்து இந்த கவிதையை சொல்லுது. மனிதனுக்குத்தான் பறவைகள் பறக்கின்றன, மீன்கள் நீந்துகின்றன. மனிதனுக்குத்தான் பறவைகள் பறக்கின்றன, மீன்கள் நீந்துகின்றன. அவைகளுக்கு பறவை நீந்துவதாகவும் மீன்கள் பறப்பதாகவும் இருக்கலாம், அல்லது தாங்கள் நடப்பதாகவும் மனிதன் பறப்பதாகவும் நீந்துவதாகவும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதனின் பார்வையில் பறவைகளையும் பறவைகள் மற்றும் மீன்களின் பார்வையில் மனிதனையும் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பார்வை இந்த கவிஞனுடையது. கடல் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து, கடலோடு கவிஞனும் கவிஞனோடு ஒரு கடலும் கொள்ளும் ஊடலும் கூடலும் நிறைந்த ஒரு நீள் கவிதை. அது ஒரு கடலும் ஒரு மனுஷனும் பேசிக்கிற மாதிரியான அந்த நீள் கவிதை வந்து ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு கவிதை. இப்படி நிறைய இந்த நூல் முழுக்க குறிப்பிட்டும்படியாக கவிதை இருந்தாலும் ஒருபானை சொற்று பதமாக நான் வந்து சில கவிதைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருந்தேன். இதில் நான் ரொம்ப ரசித்த முத்தம் குறித்த ஒரு கவிதையோடு இந்த புத்தகாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நினைக்கிறேன். முத்தம், முத்தத்தை எப்போதும் வேறொன்றாக அழைக்கவே முடியாது. அதாவது முத்தத்தை எப்போதும் வேறொன்றாக அழைக்க முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், அழைக்கவே முடியாதுன்னு அழுத்தி சொல்றது இருக்கு. அழைக்க முடியாது, கண்டிப்பா முடியவே முடியாது அப்படிங்கிறார் கவிஞர். முத்தத்தை எப்போதும் வேறொன்றாக அழைக்கவே முடியாது, ஏனெனில் முத்தத்திற்கு முத்தம் மட்டுமே உண்மையாக முடியும் அப்படிங்கிறார் கவிஞர். இப்படியாக இந்த கவிஞன் கட்டிய கூடு நிறைய உண்மைகளை, நிறைய உணர்வுகளை, அந்த பறவை வந்து எல்லாத்தையுமே கிளற மாதிரி நம்முடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கிளறி போகிறது இந்த கூடு. இப்படியான ஒரு மிகச்சிறந்த கவிதை தொகுப்பை எழுதிய கவிஞர் வ.ரா. தமிழ்நேசன் அவர்களுக்கு
மனதினிய வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத் பரமானந்தன். நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா வேணுங்கண்ணா, வெந்தனி குழுந்தனி ஆகிங்க விரிச்சு பக்கம் மூடாம படிக்கிறீங்களே, அது அப்படி என்ன பக்குங்க? அம்னையே உன்னைத்தான் கானம் தேடிட்டு இருந்த. வா 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 வா, நம்ம அண்ணனுவிய கவிஞர் பழனி பாரதின்னு தெரியுமா? இது என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? அவங்களுக்கு தெரியாதாக்கும். இப்ப வரைக்கும் அவங்க பாட்டுத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணாடுமு. ஆமாம் ஜாமியோ, அண்ணனுவி எழுதின காதலின் பின் கதவுன்னு தமிழ் வெளியில ஒரு புத்தகம் வந்திருக்கு சாமி. 120 ரூபாய்க்கு. அதைத்தான் படிச்சிட்டு இருக்கிறேன். ஐ, அண்ணனுவிக்கு புத்தகமுங்களா? சரி சரி, பாட்டிக்காட்டுல இருக்கிற நாங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க. அம்னே, புத்தகத்தை தேடி தேடி ஒண்ணு நீ போய் வாங்கி போட வேண்டாம். நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90 94 0 0 56 0 0. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 9094005600. சரிங்களா? அதேதான். போடுறா. பாட்டு கேட்கணுமா? பட்டாசா சிரிக்கணுமா? பட் பட் எஃப்எம், பட்டாம்பூச்சி எஃப்எம். நாட்ட படிக்கணுமா? நல்லதெல்லாம் கேட்கணுமா? நஸ் நஸ் பட்டாம்பூச்சி. குட்டு புழுக்களையும் குரலால நிமித்தனுமா? கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலயம். ஒரு கலக்கலயம். ஒரு கலக்கலயம். ஒரு கலக்கலயம். ஒரு கலக்கலயம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.